Hi guys, welcome to all. Welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம்? TNPSC குரூப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் சரிங்களா? இதுவரைக்கும் நம்ம பார்த்த ப்ராப்ளம் எல்லாமே 2018ல கேட்ட क्वेश्चन சரிங்களா? அதோட கண்டினியூஷன் தான் 2018ல கேட்ட क्वेश्चन சரிங்களா? பாருங்க. If a/3 equal to b/4 equal to c/7 then a plus b plus c divided by c is என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா? அப்ப இத பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. a/3 equal to b/4 equal to c/7 அப்ப இதுக்கு காமனா நமக்கு LCM எடுத்தாலும் நமக்கு பாசிபிள் கிடையாது because இங்க c தான் கொடுத்திருக்காங்க சரிங்களா? அப்ப என்ன பண்ணலாம் பாருங்க. வெரி சிம்பிள். a வை 3 ன்னு எடுத்துக்கலாமா? b யை 4 c யை 7 இதுக்கு நல்ல ட்ரிக்ஸ். இப்போ பாருங்க. a ஓட வேல்யூ உங்களுக்கு 3 plus b வந்து 4 plus 7 whole divided by c ஓட வேல்யூ உங்களுக்கு 7. இப்போ மேட் பண்ணலாமா? 4 plus 3 7 7 plus 7 14 divided by 7. அப்ப நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் பாருங்க. டிவைட் பண்ணலாமா? 2. so answer is 2. அப்ப நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. b equal 2 நமக்கு கிடைச்சிருக்கு. so our answer is 2. புரியுதாமா? இந்த மாதிரி நீங்க ப்ராப்ளம் நீங்க ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணலாம் சரிங்களா? just a/3 equal to b/4 equal to c/7 கொடுத்திருக்காங்க. a plus b plus c divided by c. ஒண்ணும் இல்ல, இத நீங்க டைரக்டா மல்டிப்ளை பண்ண அவசியமே கிடையாது. கொடுத்திருக்க வேலையை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு we get the value of 2. புரியுதா? thank you. next ப்ராப்ளம் பார்க்கலாமா guys? next பாருங்க. 2018ல கேட்ட क्वेश्चन which is biggest ratio சரிங்களா? சம் ரேஷியோ கொடுத்திருக்காங்க. 2:3 3:5 4:7 and 5:8 சரிங்களா? இதுல நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க. the first step நான் காமனா LCM எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஒரு ஸ்டெப் சரிங்களா? இதுல என்ன பண்ணலாம் பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஆஃப் உங்களுக்கு டீச் பண்றேன். இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் 2:3 இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? 1. இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? 2. 4 க்கு சமம் என்ன டிஃபரன்ஸ்? 3. 5 க்கு 8 க்கு என்ன டிஃபரன்ஸ்? 3 சரிங்களா? இதுல 1 விட்டுங்க, காமன் நம்பர் விட்டுருங்க. டிஃபரண்ட் நம்பர் என்ன இருக்கு? 3 2 இருக்கா? அப்ப மல்டிப்ளை பண்ணலாமா? 3 2s are 6. இப்போ நான் 6 என்ன பண்ண போறேன்? எனக்கு ஒவ்வொரு டைம் எனக்கு மல்டிப்ளை பண்ணி எனக்கு 6 வரணும். அப்ப அதுக்கு உண்டான ஈக்குவல் டிஜிட் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க. 1 is into 6 we get 6. then 2 into 3 we get 6. next step 3 into 2 இங்கேயும் 3 into 2 சரிங்களா? we get answer 6 and இங்க எனக்கு 6 ன்னு வருது சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இங்க எனக்கு கிடைச்ச ஒவ்வொரு நம்பரையும் நான் என்ன பண்ண போறேன், இங்க நான் கம்பேர் பண்ணி எனக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல மல்டிப்ளை பண்ண போறேன். இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு 2:3 அப்ப என்ன எழுதிக்கலாம்? 2/3 எடுத்துக்கலாமா? அப்ப 2/3 into 6 நான் என்ன பண்ண போறேன்? நியூமரேட்டர் டினாமினேட்டர் நான் 6 மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப என்ன வரும் பாருங்க. 12/18 ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் எனக்கு 3/5 அப்ப என்ன பண்ணலாம்? எனக்கு 3 ஆல மல்டிப்ளை பண்ணலாமா காமனா? அப்ப என்ன வருது பாருங்க. 3 3s are 9 then 5 3s are 15. ஒரு ஸ்டெப் எனக்கு கிடைச்சிருக்கு ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன பாருங்க. 4/7 4/7 சேம் நம்ம என்ன பண்ணலாம்? 2 ஆல மல்டிப்ளை பண்ணலாமா? அப்ப என்ன ஆகும் பாருங்க. 4 2s are 8 and 7 2s are 14. நெக்ஸ்ட் என்ன பாருங்க. எனக்கு 5 into 2 divided by 8 into 2 5 2s are 10 divided by 8 2s are 16 சரிங்களா? அப்ப எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு பாருங்க. 12/18 9/15 8/14 10/16. இப்போ இதுல which is biggest ratio அப்ப இந்த கொடுத்திருக்கல எது biggest ratio பார்க்கலாமா? அப்ப 2:3 க்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 12/18. அப்ப இங்க இருக்கக்கூடிய எனக்கு அவுட்புட் வந்ததுல என்ன ஆன்சர் அதிகமா இருக்கு பாருங்க. 12/18 கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? எல்லாமே எனக்கு கம்மியா இருக்கு. அப்ப எதோட ரேஷியோ எனக்கு அதிகமா இருக்கு? that means 2:3. அப்ப எனக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 2:3. இதான் எனக்கு biggest ratio சரியா? புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க. இதுல நான் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். அதுல வந்து 1 விட்டுருங்க, டிஃபரண்ட் சேம் நம்பர் விட்டுருங்க. ரிமைனிங் என்ன இருக்கு?
2 into 3 அப்ப 2 3 is 6 எடுத்துருக்கோம். அப்ப இங்க வரக்கூடிய காமன் நம்ம LCM 6 எடுத்துக்கலாமா? அப்ப இங்க ஒவ்வொரு டிஜிட்டையும் எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா 6 வருது பாருங்க. ஓகேவா? அதோடைய வந்த ஆன்சரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? we get the ratio. சரிங்களா? நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இது ஒரு ஸ்டெப். புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. நான் உங்களுக்கு சிம்பிளா உங்களுக்கு சொல்லி தரேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. இங்க என்ன இருக்கு? எனக்கு ஃபர்ஸ்ட் ரேஷியோ 2 divided by 3. சரிங்களா? நான் என்ன பண்ண போறேன்? நான் ஒவ்வொரு நெக்ஸ்ட் ரேஷியோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? 3/5. ஃபர்ஸ்ட் இது எடுத்துங்க. 5 2s are 10. இங்க என்ன எனக்கு 3 3s are 9. 3 3s are 9. அப்ப இதுல எந்த ரேஷியோ எனக்கு கம்மியா இருக்கு? 9 தான் கம்மியா இருக்கா? எது அதிகமா இருக்கு? 10 அதிகமா இருக்கு. அப்போ இது எனக்கு ஆன்சரா வராது. நெக்ஸ்ட் பாருங்க. சே இந்த 2 divided by 3 நான் எதோட கம்பேர் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் 4/3. சாரி 4/7. இப்போ என்ன பாருங்க 7 2s are 14. நெக்ஸ்ட் 4 3s are 12. இதுல எது அதிகமா இருக்கு? 14 அதிகமா, எது கம்மியா? 12 கம்மியா இருக்கா? அப்ப இதுவும் எனக்கு கிடையாது. சரிங்களா? அப்ப நெக்ஸ்ட் பாருங்க 2/3 equal to 5/8. அப்ப 8 2s are உங்களுக்கு 16. 5 3s are 15. அப்ப எதுல ஸ்மாலஸ்ட் வந்திருக்கு? எனக்கு ரேஷியோ 15. எது அதிகமா இருக்கு? 2/3. அப்ப இதுவும் கிடையாது. அப்ப இங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எது ரேஷியோ அதிகமா இருக்கு? 2/3. அப்ப ஆன்சர் இஸ் 2/3. நீங்க டிக் பண்ணிட்டு போலாம். இது ஷார்ட்டஸ்ட் ட்ரிக்ஸ் மெத்தட். எதர் நீங்க அந்த மெத்தட்ல சால்வ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மெத்தட் நீங்க சால்வ் பண்ணி உங்களுடைய ஆன்சர் ஃபைண்ட் பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. இஃப் -1 less than or less than 1, then the sum of infinite number of a geometric series. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம geometric series infinite number என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப geometric series ஃபார்முலா என்ன? s of n equal to a bracketல 1 minus r power of n divided by 1 minus r divided by 1 minus r. சரிங்களா? இப்போ பாருங்க என்ன கேட்டாங்க? infinite number of a geometric series. சரி, infinite number of a geometric series. அப்ப n நம்ம என்ன எடுத்துக்கலாம்? n equal to infinity எடுத்துக்கலாமா? அப்ப என்ன கணக்கு? n equal to infinity means r power of n இருக்கா? அப்ப r by infinity means first I'm going to substitute 0. சரி, 0 எடுத்துக்கலாமா? அப்ப என்னன்னு பாருங்க. ஏன்னா -1 less than or less than 1. அப்ப -1க்கும் 1க்கும் இன்பிட்வீன் நம்ம என்ன இருக்கு? 0. ஃபர்ஸ்ட் நான் 0 சப்ஸ்டிட் பண்ணிடுவேன். சரிங்களா? அப்ப என்னன்னு பாருங்க. a into 1 minus r power of 0. r power of 0 means I'm going to directly substitute 0 divided by 1 minus r. சரிங்களா? அப்ப என்னன்னு பாருங்க. எனக்கு ஜஸ்ட் நான் எழுதிடுறேன் பாருங்க. a into 1 minus I'm going to substitute 0 divided by 1 minus r. சரிங்களா? அப்ப என்ன ஃபைனல் ஆன்சர் எனக்கு? a divided by 1 minus r. So I'm going to substitute I'm going to take the answer c equal to a divided by 1 minus r. நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चनல? if -1 less than or less than 1, then the sum of infinite number of a geometric series சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப geometric series ஃபார்முலா என்ன? s of n equal to a into 1 minus r power of n divided by 1 minus r. என்ன கேட்டா? infinite number of a geometric series. அப்ப n equal to infinity. அப்போ r power of n equal to என்ன சொல்லி கேட்டா? क्वेश्चन நம்பர் -1 less than 1 less than. அப்ப in between gapல எனக்கு r வேல்யூ என்ன இருக்கு? எனக்கு just 0. சரிங்களா? அப்ப n equal to 0 first. அப்ப r power of 0 equal to I'm going to substitute simply 0. அப்ப a into 1 minus 0 divided by 1 minus r. அப்ப என்ன? a divided by 1 minus r என்னோட கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? thank you. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. the radius of a car wheel is 35 cm. சரிங்களா? அப்ப r radius என்ன கொடுத்திருக்காங்க? 35 cm. சரிங்களா? அப்ப நெக்ஸ்ட் பாருங்க. how many revolution does it make in traveling a distance of? எனக்கு கார் டிராவல் ஆகிட்டே இருக்கு, என்னுடைய வீல் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. அப்போ 154 மீட்டர்ஸ்க்கு ரீச் ஆகும் போது எத்தனை கவுண்ட்ல எனக்கு வீல் ரொட்டேட் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ எனக்கு தெரியும் எனக்கு த ரேடியஸ், இது ஆஃப் ஆஃப் த ரேடியஸ் ஃபார்முலா என்ன உங்களுக்கு? 2πr. சரிங்களா? அப்போ 2 வேல்யூ என்ன உங்களுக்கு? 2 into pi means 22/7 into radius. ரேடியஸ் இப்போ நமக்கு வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல 35 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்போ என்ன 7 5 சார் 35, 5 2 சார் 10 into 22. சரிங்களா? சென்டிமீட்டர். அப்போ என்னங்க எங்களுக்கு
220 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்தா கொஸ்டின் உங்களுக்கு டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் மீன்ஸ் பாருங்கள் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க 154 மீட்டர்ஸ். சென்டிமீட்டர் மாற்றலாமா? அப்போ என்ன ஆகும் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 15400. நான் ஜஸ்ட் 1000 மல்டிப்ளை பண்ணிட்டேன் சரிங்களா அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள் 15400 டிவைடட் பை 220 சரிங்களா சென்டிமீட்டர் சென்டிமீட்டர். both will be cancelled, 0 will be cancelled and 70 times பார்க்கலாமா? அப்போ 70 into 22 0 40 0 40. So value is 0451 சரிங்களா. So we get 70. அப்போ எனக்கு ஆன்சர் எனக்கு 70. எத்தனை கவுண்டில் எனக்கு ரொட்டேட் ஆகிருக்கு 70. அவர் ஆன்சர் இஸ் 70. புரியுதா கேஸ்? தேங்க்யூ. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க சரண் இஸ் 6 times as old as his son Shankar. After 4 years, he will be 4 times as old as his son. What are the percentage? சரிங்களா இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய கேட்டிருக்காங்க அண்ட் எகெயின் கேட்டிருக்காங்க. நம்ம நிறைய சால்வ் பண்ணி வச்சிருக்கலாம். வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் பாருங்க சரண் இஸ் 6 times as old as his son. சரிங்களா ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா சரண் ஓகேவா அவருடைய பர்சன்டேஜ் என்ன வரணுமா 6x எடுத்துக்கலாமா? ஓகே. சன் பாருங்க சன் வந்து நமக்கு எதுவுமே நமக்கு தெரியல ஜஸ்ட் அண்ட் டேரக்ட்லி ஐம் கோயிங் டு டேக் x. அப்ப என்ன பாருங்க ஆஃப்டர் 4 இயர்ஸ் plus 4 எடுத்துக்கலாமா plus 4. இப்போ நான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாமா? x plus 4 equal to 6x plus 4. என்ன கேட்டா பாருங்க he will be 4 times as old as his son. 4 times as old as his son. அப்ப நம்ம இங்க 4 சப்ஸ்டிட் பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணுங்க 4x plus 16 equal to 6x plus 4. சரிங்களா அப்ப என்ன பண்ணலாம் பாருங்க 6x minus 4x equal to 6x minus 4x. சரிங்களா இப்போ அடுத்து பாருங்க நான் 6 இங்க எடுத்துக்கனா அப்ப என்னன்னு பாருங்க எனக்கு minus 4 plus 16. அப்ப என்ன பாருங்க எனக்கு 2x equal to 12. சரிங்களா அப்போ x equal to 12 by 2 then 6 x equal to 6. சரிங்களா இப்போ என்ன கிடைச்சிருக்கு x means son. அப்ப சனோட வயசு என்ன எனக்கு equal to 6 கிடைச்சிருக்கா? அப்ப ஃபாதரோட வயசு என்ன வரும் உங்களுக்கு 6 இருக்கா? அப்போ நம்ம x ல என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க 6 into 6 equal to 36. அப்போ சரணுடைய வயசு வந்து பாருங்க 36. அப்போ பையனோட வயசு வந்து 6. அப்போ क्वेश्चन ஆன்சர் என்ன கொடுத்திருப்பாங்க 36, 6 கொடுத்திருப்பாங்க. அண்ட் டேட்டா நீங்க டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம் பாருங்க சரண் is 6 times as old as his son Shankar. சரண் அவருக்கு 6x. சரணோட வயசு தெரியாது இது எக்ஸ்பெக்ட் தெரிஞ்சுக்கலாம். after 4 years after not before after plus 4 நம்ம ஆட் பண்ணோம். சரிங்களா தென் பாருங்க he will be 4 times as old as his son. அப்ப என்ன ஆகும் 1/4 நான் 4 எடுத்து பண்ணாலும் நானக்கு சன்னுக்கு நேரா நம்ம 4 சப்ஸ்டிட் பண்ணலாம். ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க சால்வ் பண்ணிட்டு வாங்க x ஓட வேல்யூ கிடைக்கும். x எடுத்து எனக்கு அவங்க ஃபாதர் 6x ல கொடுங்க we get the value of son. அப்ப சரணோட வயசு எவ்வளவு நமக்கு 36. பையனோட வயசு வந்து 6. புரியுதா गाइस? Thank you. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க the average height of 12 student in a class was calculated as 152 centimeter. On verifications it was found that one reading was wrongly recorded as 148 centimeter instead of 172 centimeter. Find the correct mean height. என்ன சொல்லி கேட்டாங்க பாருங்க ஒரு கிளாஸ்ல 12 பேர் இருக்காங்க. அவங்க ஆவரேஜ் ஹைட் பார்த்தா 152 நமக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஸ்டூடெண்ட் உடைய பார்த்தீங்கன்னா 172 சென்டிமீட்டருக்கு பதிலாக 148 தப்பா 148 instead of 172 சென்டிமீட்டர். இதோடைய கரெக்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா பாருங்க நம்ம என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க the average height of 12 student என்ன இருக்கு நமக்கு 12 into அதில் ஆவரேஜ் என்ன சொல்லியிருக்காங்க 152 சென்டிமீட்டர். ஃபர்ஸ்ட் இது ரெண்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ண என்ன வருது பாருங்க 152 into 12 4 10 3 2 5 1 4 2
81. அப்போ இதோடைய டோட்டல் வேல்யூ வந்து 1824. சரிங்களா? ரெண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம் பாருங்க. டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாமா? One reading was wrongly recorded as 148 cm instead of 172 cm. அப்போ 172 minus 148. நான் மைனஸ் பண்ணலாமா? அப்போ என்ன வரும் பாருங்க. 172 minus 148. 2 8 பேசினா உங்களுக்கு 4 2. ஆன்சர் இஸ் 24. சரிங்களா? இப்போ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணலாமா? அப்போ என்ன வரும் பாருங்க. 1824 plus 24 என்ன வரும் பாருங்க. 1848. சரிங்களா? இப்போ இதை நான் 12 நம்ம டிவைட் பண்ணலாமா? அப்போ 12 டிவைட் பண்ணால் we get the correct answer. அப்போ என்ன வரும் பாருங்க. 1848 divided by 12. 12 டிவைட் பண்ணலாமா? நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க. 1848 divided by 12. அப்போ என்ன பண்ணலாம் பாருங்க. 8. சரிங்களா? நெக்ஸ்ட் 5. 2 into 5 என்ன பாருங்க. 60யா? 60. ரிமைனிங் 48 இருக்கா? 48. அப்போ 12 into 4. 2 into 4 equal to 48. So the final answer we get 154. D equal to 154. புரியுதா guys? இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? The average height of 12 students is calculated as 150 cm. அப்போ 12 into 152 நமக்கு டோட்டலாக ஒரு வேல்யூ கிடைக்குமா? தென் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? 172 நம்ம எது தப்பாக என்டர் பண்ணிட்டோம்? 148 minus 172 வேல்யூ கிடைக்குது. அந்த வேல்யூ எடுத்து ரெண்டு ஆட் பண்ணுங்க. 12 டிவைட் பண்ணுங்க. we get the answer of 154 cm. Thank you guys. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாமா? இது பார்த்தீங்கன்னா 2019 கேட்ட ப்ராப்ளம். சரிங்களா? பாருங்க. The difference of the square of two positive number in 45. Then the square of the small number is 4 times the large number. 4 times the large number. First negative பாருங்க. The difference of the square of two positive number. நல்லா படிங்க. Difference of the square of two positive number. நம்ம ஏதோ நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம எடுத்துலாம். ஓகேவா? y square difference y square minus x square equal to 45. என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. The difference of the square of two positive number in 45. அப்போ y and x difference is minus square equal to 45. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துங்க. நெக்ஸ்ட் பாருங்க. The square of the small number. The square of the small number. சரிங்களா? அப்போ ஸ்கொயர் x ஸ்கொயர் எடுத்துக்கலாமா? s square. The square of the small number. நான் இதெல்லாம் நம்மளே எடுத்து எழுதிடுவோம். ஈக்குவேஷன் ஃபார்ம் போட்டோம். சரிங்களா? பாருங்க. The square of the small number is 4 times the large number. அப்போ equal to 4 times the large number y. சரிங்களா? 4 times large number. இது நம்ம ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சரிங்களா? இந்த ஸ்மால் டெக்ஸ்ட் என்ன சொல்கிறேன் பாருங்க. ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாமா? இதில் என்ன சொல்லுங்க பாருங்க. The square of the small number is 4 times the large number. சரிங்களா? அப்போ ஸ்மால் நம்பர் இதில் எது ஸ்மால் நம்பர் பாருங்க. 3 இருக்கா? அப்போது 3 ஸ்கொயர் நான் ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டிட் பண்ணுறேன். 4 into பிக் நம்பர்னா 15. தென் பாருங்க. 3 3 is 9. தென் 4 into 15 60. ரெண்டு ஈக்குவலாக இருக்கா? நாட் ஈக்குவல். அப்போது இது நம்மளுடைய ஆன்சர் கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இதில் ஸ்மால் நம்பர் என்ன கேட்டிருக்கான்? The square of the small number is 4 times the large number. Small number 5. அப்போ என்ன பாருங்க. 5 square equal to 4 into 9. 5 into 5 25 equal to 9 4s are 36. So it's not equal. அப்போ இது நமக்கு கிடையாது. சரிங்களா? நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன் இந்த பார்ட். இதில் ஸ்மால் நம்பர்னா 3. 3 square equal to 4 into 16. 3 is 9. 16 4s are obviously நமக்கு இட்ஸ் நாட் பாசிபிள். நமக்கு ஆன்சர் வரல. சரி விட்டுலாம் அது. நெக்ஸ்ட் பாருங்க. இதுவும் நமக்கு ஈக்குவலாக வரல. தென் ஸ்மால் நம்பர் உங்களுக்கு 6 square equal to 4 into 9. 6 6 are 36. 9 4s are 36. ஓகே ஈக்குவல். ஸோ அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். சரிங்களா? இதை நெக்ஸ்ட் நம்ம இதுலேயும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம 1லையும் சப்ஸ்டிட் பண்ணலாமா? இதே ஆன்சரை பாருங்க. y means 9 square minus 6 square equal to 45. 9 9s are 81 minus 6 6 are 36.
ஸோ 81 minus 36. 11ல் 6 போயிடுச்சுன்னா 5. 7ல் 3 போயிடுச்சுன்னா 4. 45. ஸோ our answer is correct. ஸோ 9 and D இதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். புரியுதா கைஸ்? இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதணும். இதான் விஷயம். The difference of the square of two positive number in 45. The difference of the square of two positive numbers is 45. The square of the small number, பாருங்க, the square of the small number is 4 times its large number. 4 times the large number. Small number 4 times large number. Why? ரெண்டு நம்பர் கம்பேர் பண்ண முடியும். இவ்வளவுதான். சிம்பிளா நம்ம திங்க் பண்ணலாம். சரிங்களா? Thank you. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாமா? 2019ல கேட்ட ப்ராப்ளம் என்ன பாருங்க. எக்ஸ்பிரஸ் 0.35 பார் 3 பார் 5 பார் into fraction. இது எப்படி ஃபைண்ட் பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் 0.3 பார் 5 பார். இந்த பார் ஒன்றும் கிடையாது. நம்ம எடுத்து எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா 0.35 again 35 again 35 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். பார் மீன்ஸ் இந்த கொடுத்துருக்க நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் இதோடைய மீனிங். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள். எக்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ் பார் ஈக்குவல் டு 0.35 எடுத்து நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் இதை நான் என்ன பண்ணுறேன், 100 மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் காமனா 100x ஈக்குவல் டு இது 100 மல்டிப்ளை என்ன ஆகும் எனக்கு the point will be shift toward the right side shift ஆகுமா? அப்போ 2 பாயிண்ட்ஸ். இப்போ 35.35 போயிட்டே இருக்குமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பாருங்க. எனக்கு எக்ஸ் வேல்யூ வேணுமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 35.35 டிவைட் பண்ணலாமா? சரிங்களா? டிவைடட் பை 100 சரிங்களா? டிவைடட் பை 100. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. நான் இதை டிவைடட் பை 100 டிவைட் பண்ணாகும். the point will be shift toward the என்னங்க எனக்கு லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் ஆகுமா? அப்போ 0.35 இந்த போயிட்டே இருக்குமா? ஓகேவா? இப்போ நான் இதை எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த டேர்மை நான் என்ன பண்ண போகிறப்போனா ஐம் கோயிங் டு மைனஸ்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். சரிங்களா? எதை டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன்? எனக்கு பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு 35.35 நம்ம வேலையை ஃபைண்ட் பண்ணியிருக்கோமா? இதை நான் எதில் மைனஸ் பண்ண போகிறேன்? இங்கேருந்து பாயிண்ட் அப்போ 0 எடுத்துக்கலாமா? 0.35 அப்போ என்ன பாருங்க மைனஸ் பண்ண எனக்கு ஆப்வியஸ்லி இது ஃபுல்லாக எனக்கு 0 ஆகிருமா? ரிமைனிங் எனக்கு 35 கீழே இறங்கிடுமா? அப்போ 35 ஈக்குவல் டு 9. அப்போ இங்கே என்ன எனக்கு ஆல்ரெடி எனக்கு இங்கே 100x இருக்குது. இங்கே எனக்கு ஜஸ்ட் சிம்பிளி ஐம் கோயிங் டு கன்சிடர் எக்ஸ். அப்போ 100x மைனஸ் எக்ஸ் என்ன எனக்கு 99x. சரிங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது? எக்ஸ் ஈக்குவல் டு 35/99. 35/99. ஸோ ஆன்சர் இஸ் 35/99. சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் பாருங்கள். எக்ஸ்பிரஸ் 0.3 பார் 5 பார். சரிங்களா? பார் என்ன கிடையாது. அந்த வந்த இங்கே என்ன இருக்கோ அது அப்படின்னா எங்கே ரிப்பீட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? இல்லை நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எடுத்துக்கலாமா? எக்ஸ் 0.35. அப்போது நான் காமனாக என்ன பண்ண போகிறேன், எனக்கு போத் சைடு எனக்கு நான் 100 மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ இங்கே 100 மல்டிப்ளை 100 இங்கே மல்டிப்ளை பண்ணால் 35.5. சரிங்களா? அப்போ எக்ஸ்எல் கண்டுபிடிக்கலாமா? அப்போ எக்ஸ் என்ன எனக்கு ஜஸ்ட் 0.35 கிடச்சிருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் 100xையும் அண்ட் சிம்பிள் எக்ஸ் என்ன பண்ண டிஃப்ரென்ஸ் பண்ண போகிறோம் வந்து. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறேன் 100x மைனஸ் 100x மைனஸ் எக்ஸ். சரிங்களா? இதுதான் என்னுடைய டிஃப்ரென்ஸ். நான் ஃபைண்ட் பண்ணேன்னா 100x ஈக்குவல் டு 35.35 அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 0.35. ஸோ 0 ஆயிரும். மைனஸ் பண்ண ஆன்சர் வி கெட் 35. அப்போ 99 ஏன்னா 100x மைனஸ் 6. அப்போ 99x ஈக்குவல் டு 35. எக்ஸ் ஈக்குவல் டு 35/99. இது ஒன் ஆஃப் த மெத்தட். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் மிஸ் பண்ணால் கூட உங்களுக்கு ஆன்சர் வராது. சரிங்களா? ஸோ நம்ம சிம்பிள் மெத்தட் என்னென்னு பார்க்கலாமா? இல்லை சிம்பிள் மெத்தட் என்னென்னு பாருங்கள். இல்லை ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள் 0.3 பார் 5 பார். இங்கே என்ன இருக்கு எனக்கு 3 பார் 5 பார் இருக்கா? இல்லை 3 பார் 5 பார் நீ என்னென்னு எடுத்து எழுதிக்கலாம்னா அப்படி ஜஸ்ட் இங்கே என்ன நம்பர் இருக்குது அப்படியே எடுத்து பாயிண்ட் பண்ண நம்பர் இருக்குது 3 5 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். மைனஸ் இங்கே பார் இல்லாத நம்பர் ஏதாவது இருந்தால் எடுத்தீங்க நம்ம டிஃப்ரென்ஸ் மைனஸ் பண்ணி டிஃப்ரென்ஸ் பண்ணலாம். இங்கே ஏதாவது பார் இல்லாமல் இருக்கா? கிடையாது. ரெண்டுத்துலேயும் பார் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறீங்க 0 எடுத்துக்கிட்டேன்.
டிவைடட் பை இங்கே எத்தனை பார் இருக்குது பாருங்கள் 3 பார் 5 பார் இருக்கா ஸோ இங்கே எத்தனை பார் இருக்கோ அத்தனை 9 நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் 3 பார் அடுத்து 9 பார் பார் இல்லைன்னா 0 பார் இல்லை நீங்கள் கீழே 0 சப்ஸ்டிட் பண்ணணும் இப்போ இதோட ஆன்சர் என்ன பாருங்கள் 35/99 ஸோ சிம்பிளாக நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள் 0.3/5 பார் சரிங்களா இதில் வந்து என்னென்னங்க இங்கே டேரெக்டாக அப்படியே என்ன நம்பர் இருந்தாலும் சரி அப்படியே எடுத்து எழுதிக்கங்க என்ன இருக்குது நமக்கு 3 5 எழுதிட்டோம் இங்கே பார் இருக்கா பார் இருந்தால் ஜஸ்ட் 0 சப்ஸ்டிட் பண்ணால் போதும் பார் இல்லைன்னா என்ன நம்பர் இல்லையோ அதை எடுத்து மைனஸ் பண்ணுங்கள் சரிங்களா டிவைட் பை இங்கே 3/5 பார் இருக்கா இன் பிளேஸ் ஆஃப் பார் நீங்கள் ஒவ்வொரு நம்பருக்கும் 9 சப்ஸ்டிட் பண்ணுங்கள் பார் இல்லைன்னா 0 சப்ஸ்டிட் பண்ணுங்கள் இப்போ இங்கே பாருங்கள் நான் ஃபார் எக்ஸாம்பிள் 0.45 பார் இந்த மாதிரி இல்லாமா இப்போ இதில் என்ன பாருங்கள் ஃபர்ஸ்ட் என்ன நம்பருக்கு அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் 4 5 மைனஸ் எதில் பார் இல்லை 4 டிவைடட் பை இங்கே கீழே என்ன பார் இருக்கிறதுக்கு 9 பார் இல்லாததுக்கு 0 சரிங்களா அப்போ என்ன எனக்கு இது ஆன்சர் பாருங்கள் 45 - 4 41/90 அப்போ இது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 41/90 இந்த மாதிரி நீங்கள் ஸ்மார்ட்டாக ஆன்சர் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் புரியுதா கைஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாமா 2019 கேட்ட ப்ராப்ளம் சரிங்களா how many numbers are there between 200 and 300 which are exactly divided by 689 அப்போ 689 டிவைட் ஆகக்கூடிய நம்பர் 200 300 ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் then we are going to find the match of the same number சரிங்களா அப்போ how many numbers are there between 200 and 300 which are exactly divided by 689 சரிங்களா ஃபர்ஸ்ட் 6 பாப்போமா 6 divided by ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம் 200 300 ஃபர்ஸ்ட் நம்பர் 204 டிவைட் ஆகுமா தென் அப்படியே நம்ம 6 கவுண்ட் பண்ணலாமா பாருங்க 10 16 then 16 22 28 34 40 46 52 58 then 264 70 then 76 82 88 then 94 the last one is okay இது வரைக்கும் போட்டால் போதும் the next how many number are divided by 8 சரியா 8 200 300 8 என்ன டிவைட் பார்க்கலாமா 208 அப்படியே 8 ஆட் பண்ணிட்டு போகலாமா 16 24 then 32 then 40 48 56 64 72 80 88 96 ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்கலாமா the next 9 divided by 207 ஸ்டார்ட் ஆகுமா 207 then அப்படியே 9 நம்ம அப்படியே ஆட் பண்ணிட்டு போகலாமா பாருங்க 9 + 7 16 then 25 34 43 then again I'm going to substitute 43 52 61 then 70 okay then 79 then 88 then 97 ஓகேவா இது நம்ம சூஸ் பண்ணிடுறோம் இதில் மூணுமே எது நம்ம கம்பேர் பண்ணி எது சேமாக வேல்யூ மேட்ச் பார்க்கலாமா பாருங்க 216 216 216 வேறு எது மேட்ச் ஆகுது பாருங்க 288 288 288 ஓகேவா அப்போ வேறு எதாவது மேட்ச் ஆகுது இல்லை பாருங்கள் வேறு நம்பர்ஸ் கிடைக்குதா இல்லை கிடையாது அப்போது நம்ம என்ன ஆன்சர் கிடச்சிருக்கோம்னா 216, 288 அப்போ இதுலேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது பார்த்தீங்கன்னா how many numbers are there between 200 to 300 which are exactly divided by 689
அப்போ இதுலேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய காமன் நம்பர் பார்த்தீங்கன்னா 216 and 2 எத்தனை நம்பர் 2 நம்பர். அப்போ ஆன்சர் இஸ் B = 2. இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் கடந்தீங்க ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ கேஸ்.